HFLC டயட்டில் முட்டை நிறைய சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 சேர்த்துக்கணும். இந்த முட்டை வெரைட்டியை விதவிதமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை மசாலா. ஒரு பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை விட்டுட்டு வேக வச்சு உரிச்சு வச்சிருக்க 9 முட்டையும் அதில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் மிளகாத்தூவி தூவிட்டு மசாலா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலர் மாறுற இல்லைன்னா முட்டை வெடிக்க ஆரம்பிக்கும். அதை நல்லா கலர் முட்டையில் நிறைய வெரைட்டி ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை எப்படி செய்யறதுன்ட்டு இனிமேல் வர வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். முட்டையை எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே எண்ணெயில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் சீரகமும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இதை தாளித்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு அதோடு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வதக்கி எடுங்க. பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லியும் அப்புறமா 2 டீஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க. எண்ணெய் செப்ரேட் ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. காஷ்மீரி சில்லி கலருக்காக யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த உடனேயே மிக்ஸி ஜாரில் 1/2 கப்பு தயிர், ஊற வச்ச முந்திரியும் கசகசாவும் அப்புறமா 6 பாதாமையும் போட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை இந்த வெங்காய மிக்சரோடு சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வதக்கி விடுங்க. தயிரை ஆட் பண்ண உடனேயே ஒரு கிளறிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்க வேக வச்ச முட்டையையும் சேர்த்து ஒரு வதக்கி விடுங்க. இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கின உடனே அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ண விடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து திறந்து பார்த்தா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் கிரேவி வரும். இப்போது ட்ரை கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் நீங்கள் போட்டுக்கலாம், இட்ஸ் ஆப்ஷனல் தான். அதோட மேலே கரம் மசாலாவையும் தூவி க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் வேங்க. டேஸ்டியான முட்டை மசாலா ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.